வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் 2019 இருந்து இப்போ வரைக்கும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இவற்றின் மீ போமா அப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் பவர் 4 இதை வந்து 1 பவர் 4 இப்படி எடுத்துக்கலாமா? 1 பவர் 4 வந்து ஒன்று தான். இது வந்து என்ன ஃபார்மெட்ல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் the whole square minus 1 square the whole square எப்படி இருக்கா? இது நம்ம a plus b a minus b அப்படி எடுத்துக்கலாம். x square plus 1 x square minus 1 எடுத்துக்கலாம். x square plus 1 அப்படி இருக்கட்டும். x square minus 1 வந்து a square minus b square அப்படின்னு எடுத்துட்டு x plus 1 into x minus 1 அப்படி எடுத்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்க, x square minus 2x plus 1 இதை நம்ம இது பண்ணும்போது 1 காமன் எடுத்தோம்னா -1 -1 மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸை காமன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் -1 -1 காமன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் -1. ஸோ எக்ஸ் -1 இன்டு எக்ஸ் -1 இந்த ரெண்டையும் பாருங்க. எல்சிஎம் அப்படின்னா என்ன? ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறதையும் எடுக்கணும், அதே சமயத்தில் இல்லாததையும் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து இதில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அடுத்து எக்ஸ் பிளஸ் 1 இதில் மட்டும்தான் இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் 1 இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டு வாட்டி இருக்கு. எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர் அதையும் எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்காங்க.